கொடுத்து அனுப்பிச்சு ஐயா என்ன காப்போம் கட்டுனது எந்த கட்டி ஏன் அதை பேச மாட்டானா? என்ன வேணும்? நீ வாய மூடுட்டேன் என் பேராண்டி எனக்கு சொல்லட்டும். என்ன வேணும்? பேசுனது பேசல, ஆடுனது ஆடல. உன் வாசக்காரனுக்கு அப்படி 7 தலைமுறை இருக்க 21 பந்திக்காரனும் 7 தலைமுறையும் சேர்ந்து அப்படி நீ எல்லாம் போட வேண்டிய அண்ணன் எங்க போச்சு? கை கட்டி வாய் ஒத்தி புறங்கை கட்டி சங்கு சேவண்டியோட எனக்கு கொடுத்த அண்ணன் எங்க போச்சு? நின்று போய் கிடக்குது. ஏன் என் பிள்ளைங்க இன்னைக்கு வருவான், நாளைக்கு வருவான், இன்னைக்கு வருவான், நாளைக்கு வருவான், எத்தனை நாள் நான் பத்தியும் பத்தியமா கிடக்கிறது? என்ன காய போட்டேன், நானும் வேடிக்கை பார்த்தேன். மன்னிச்சா எனக்கு பசி தீந்துருமா? அப்ப என் வாசல் போகணுமா வேணாமா? அப்படி 10 மக்களோட சேர்ந்து போக முடியலனாலும் ஏன் குடும்ப சகிதமானாச்சும் போகணும் வேணாம்? இந்த குறை ஒண்ணு இருந்தா இருக்கணும், அப்படியே இருக்கிறாப்பா. அப்படி கலகாரம் இருந்தாலும் உன் அன்பு பங்காளிகளை வேண்டாம் உனக்கு கலகமே. உடனே சொல்றேன், போய் எங்க வம்புனாலும் சரி எது பண்ணாலும் சரி, மூத்தவன் இளையவன் நடுக்கரகாரன் தானே உனக்கு பஞ்சாயத்தே. அங்க உன் வாசல்லையும் பஞ்சாயத்து, நீ வாழ்ற இடத்துலயும் பஞ்சாயத்து, உன் வாழ்க்கைக்கு இடையூறு. அப்படி பொண்ணு பொருள் பொருளாதாரம் எல்லாத்துக்கும் இன்னைக்கு கட்டி மறிச்சு உன்னை தலை தூக்க விடாம நீ அடுத்த வாழ்க்கை நல்லது கெட்டது நடத்த விடாம கேள்விக்குறியா நிக்க வச்சு 1-2 காலம் ஆகலாம். 7 வருடத்துக்கு மேல ஆகிப்போச்சுடாப்பா. எடுத்த காரியம் எல்லாம் நின்று போகுறாப்பா. நீ பெற்றெடுத்த வாரிசுகளுக்கு நிரந்தர பொழப்பு இல்லடாப்பா. 4 சவத்துக்குள்ள கண்ணீர் நம்மளையும் தாண்டா விட்டுக்கிட்டு இருக்கீங்க. வாசக்காரனுக்கு 6 வெட்ட வெளிச்ச நாள் குடும்ப சகிதமா போய் விளக்கு முகை ஏற்றி காணிக்கை செலுத்து. நாள முடிஞ்ச ஒரு 5 பேருக்கு படையில போட்டுட்டு வாடாப்பா. சரி பண்ணி கொடுத்தாங்க. என் பிள்ளையில இருந்து பேர பிள்ளையில இருந்து நீ பெற்றெடுத்த வாரிசுல இருந்து எல்லாத்துக்கும் எல்லா நீதியும் படிப்படியா என்னோட மகா சிவராத்திரிக்குள்ள கொடுத்துருவேன்டாப்பா. சத்தியம்டா, நான் மாற்றம் பண்ணி கொடுத்துறேன். காரணம் இங்க இல்ல, காரணம் ஓ இல்ல. அதை சரி பண்ணிடுறாப்பா. நான் உன்னை வாழ வச்சு கொடுப்பேன்டாப்பா. பாட்டை சொன்ன சொல்லு இதுவரைக்கும் என் எல்லையில நான் மாறி நடந்ததில்லை. அதே போல உனக்கு வேணுங்கிற வாழ்க்கையும் கொடுத்துட்றேன், உழைப்பையும் கொடுத்துட்றேன், பொருளாதாரத்தையும் கொடுத்துட்றேன். நீ தலையெடுத்து உன் குடும்பத்தை வாழ வைக்க வழி கொடுத்தேன். சரியா? வழங்காத வாசக்காரனுக்கு மறந்துடா நான் சொன்னது. பத்து மழையில தீட்டு தடக்கு இல்லாம என்னை பத்திரமா வச்சு என்னை கொண்டு நோக்கி வா. பூஜை பண்ணி சொல்லி கொண்டு நோக்கி வா. நான் வீட்டுக்குள்ள நான் வருவேன். சரியா? என் கச்சா இடவாடு முடியோட நான் உள்ள வர்றேன். உன் வீட்டுக்குள்ள காவலுக்கு ஓ வீட்டுக்காரனா நான் நிக்கிறேன், என் வீச்சோட நான் நிக்கிறேன். நல்லது கட்டது நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வா, துணிஞ்சு போ. கூட சந்தோஷம்டாப்பா. காத்துறாப்பா. காத்து வந்து என்ன வேணுமோ வர வாங்கிட்டு போலாம். சரியா? அடுத்த யாரும் ஐயனார் வந்து என்ன வேணும்? ஐயா ஓ பாட்டம் கொடுத்த நீதியோ என்னைக்கு வளகாப்பு? முதல் நாள் ஏங்காப்பு, மறுநாள் வளகாப்பு. அப்படி கத்தியின்றி ரத்தமின்றி நானே மருத்துவனா இருந்து அப்படி வாரிசு இந்த பூமிக்கு கொண்டு வருவேன். நான் கொடுத்த வாரிசு, நான் கொடுத்த வரம். எத்தனாவது மாசம் சந்தோஷமா நானே மருத்துவனா இருந்து வாழ கொண்டாப்பா. ஆணி பாரு